ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி லட்டு சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் அதிகப்படியான கால்சியம், அயன், ப்ரோட்டீன்லாம் இருக்கிறதுனால அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப தெம்பாக இருப்பாங்க. இதுக்கு 150 கிராம் வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தோலெலாம் இருந்துச்சுன்னா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கருப்பு எள்ளு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நல்லா படப்படன்னு பொரியும் வறுகக்குள்ளேயே, அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுட்டு ஒரு 10 முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நெய்யிலே நம்ம ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கலாம். ராகி மாவு எடுத்து நல்லா வாசம் வர வரைக்கும் இப்படி நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சூடாகணும் மாவு. நல்லா வறுக்கக்குள்ளேயே நமக்கு தெரியும், அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வறுத்து இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது கூட வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள்ளு, 2 ஏலக்காய், ஒரு 150 கிராம் வெல்லம் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 வாட்டி பல்ஸில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற ராகி மாவையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு 2 சுற்றி எடுத்துருங்க. இப்போ இதில் நல்லா சூடாக நெய்யை காய்ச்சி அதில் ஊற்றி நல்லா சுட சுட லட்டு பிடிச்சிருங்க. இல்லை நீங்கள் அப்படியே கூட பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக பிடிக்கிறதுக்கு வருது பாருங்கள். இதுக்கு நெய் ஊற்றணுன்னு கூட அவசியம் கிடையாது. இதை அப்படியே பிடிச்சிட்டு ஒரு 2 நாளில் காலி ஆகிடுங்க. சூப்பரான ராகி லட்டு ரெடி.